இப்பொழுது நாம் அஜாதிவாதத்தை பார்த்து வருகின்றோம். அஜாதிவாதம் என்றால் பிரம்மனிடத்திலிருந்து உண்மையாக எதுவும் பிறக்கவில்லை. பிரம்மன் அகாரணம். பிரம்மன் காரியமும் அல்ல. பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. அது மட்டுமல்ல, பிரம்மனிடத்திலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. தோன்றியுள்ள அனைத்தையும் நாம் இரண்டாக பிரித்தோம். ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஜெகத். இவைகள்தான் தோன்றியிருக்க வேண்டும். இதில் நாம் ஒவ்வொன்றாக எப்படி ஜீவன் தோன்றவில்லை, எப்படி ஜெகத் தோன்றவில்லை என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலில் யுக்தியை நாம் பிரதானமாக பயன்படுத்தி ஜீவன் எப்படி தோன்றவில்லை என்று பார்த்து, பிறகு ஸ்ருதியினுடைய துணை கொண்டு எப்படி ஜீவன் தோன்றவில்லை என்று பார்த்து, பிறகு அதேபோல் யுக்தி ஸ்ருதியின் மூலமாக ஜெகத்தும் தோன்றவில்லை என்று பார்க்க போகின்றோம். அப்படி பார்த்துவிட்டால் பிரம்மனிடமிருந்து எதுவும் வரவில்லை என்று சித்திக்கும் பொழுது பிரம்ம அகாரணம் என்பது சித்திக்கின்றது. அதுதான் அஜாதிவாதம். இதில் நாம் சென்ற வகுப்பில் ஜீவன் தோன்றவில்லை என்பதற்கு யுக்தி பிரதானமாக சில கருத்துக்களை பார்த்தோம். ஆகாசத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு ஜீவனுக்கு ஜென்மம் இல்லை. எப்படி என்றால் கடாகாசம் தோன்றியது என்று சொல்வதைப் போல. பிறகு ஜீவனுக்கு மரணம் இல்லை, ஜீவனிடம் தர்மங்கள் இல்லை, ஜீவனிடம் பேதமில்லை, அசுத்தி இல்லை. பிறகு ஜீவன் செல்வது வருவது இவைகளெல்லாம் ஆகாசத்திற்கு நிகர் என்று பார்த்து முடித்தோம். இனி நாம் அடுத்தது என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஜீவன் உண்மையில் தோன்றவில்லை என்பதற்கு நாம் ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக இக்கருத்தை பார்த்தாக வேண்டும். இப்பொழுது நாம் தொடரலாம். சென்ற வகுப்பு வரை நாம் 9 காரிகையினுடைய தாத்பரியத்தை பார்த்துள்ளோம். இனிமேல் என்ன வர வேண்டும் என்றால், ஜீவன் தோன்றவில்லை என்பதற்கு ஸ்ருதி பிரமாணம். அதற்கு முன் 10வது காரிகையில் சுருக்கமாக மீண்டும் ஜெகத் தோன்றவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்து பிறகு விளக்கப்பட இருக்கின்றது. ஆகவே 10வது காரிகையை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் அதில் ஷரீரம் தோன்றவில்லை என்ற கருத்து வருகிறது. இந்த கருத்து இதற்கு பிறகு மீண்டும் நிலைநாட்டப்படும். பிறகு இங்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், நாம் ஷரீரம் தோன்றவில்லை என்பதற்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். எப்படி என்றால், பானை உருவாக்கப்படுகிறது, பானைக்குள் ஆகாசம் தோன்றியது என்ற விஷயத்தில் உண்மையில் ஆகாசம் தோன்றவில்லை, பானைதான் தோன்றியது. பானையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆகாசம் தோன்றியதைப் போல் இருக்கிறது என்று பார்த்தோம். பிறகு ஒரு சந்தேகம் வந்தது, பானை தோன்றுகிறதே என்றால் பானை சரீரத்திற்கு உதாரணம், ஆகாசம் ஜீவனுக்கு உதாரணம். அப்பொழுது நாம் பார்த்தோம், ஆகாசத்தினுடைய காரியம்தான் பிருத்திவி, ஆகாசத்தினுடைய காரியம் வாயு, வாயுவினுடைய காரியம் என்று படிப்படியாக வந்தால் ஆகாசமே பானையாக இருக்கின்றது. ஆகவே பானையும் தோன்றவில்லை என்று நாம் பார்த்தோம். அதற்கு வேறொரு உதாரணம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. எப்படி என்றால், ஒரு கால் பானை ஆகாசத்தின் காரியம் என்பதை ஜீர்ணிக்க கடினமாக இருந்தால், இங்கு கௌடபாதர் சுலபமான உதாரணத்தை கூறுகின்றார். சங்காதாகா சொப்னவத். நாம் உடனே உதாரணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சொப்பன திருஷ்டாந்தத்திற்கு செல்ல வேண்டும்.
சொப்பனவத் சர்வே ஆத்ம மாயா விசர்ஜிதாக. இப்பொழுது நாம் கனவு உதாரணத்திற்கு செல்கின்றோம். கனவு உதாரணத்தில் பார்க்கப்படுகின்ற அனைத்து பொருள்களும் மித்தியா, அதேபோல் பார்க்கின்றவனும் மித்தியா, ஷரீரமும் மித்தியா, அங்கு வஸ்துக்களும் மித்தியா என்று தைஜசனும் பொய், தைஜசனால் அனுபவிக்கப்படுகின்ற சூக்ஷ்ம பிரபஞ்சமும் பொய் என்று ஜெகத் மித்தியா, ஜெகத் வெறும் பதார்த்தங்கள் அல்ல, வெறும் தோற்றம் என்பதற்கு ஆகாச திருஷ்டாந்தத்திலிருந்து நாம் சொப்பன திருஷ்டாந்தத்திற்கு செல்கின்றோம். ஆகவே இங்கு கௌடபாதர் கனவை உதாரணமாக சொல்லி, கனவில் பார்க்கப்படுகின்ற பொருள்களெல்லாம் எப்படி பொய்யோ அப்படி நாம் இங்கு பார்க்கப்படுகின்ற பொருள் பொய் என்று சொல்கிறார். இங்கு எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கனவில் ஒரு தேகம் உருவாக்கப்படுகிறது. அந்த தேகத்திலிருந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதுதான் அந்த அனுபவிக்கின்ற சைத்தன்யத்திற்கு தைஜசன் என்ற பெயர் வருகிறது. இப்போ சைத்தன்யத்திற்கு தைஜசன் என்ற பெயர் வர காரணம் என்ன? சொப்பன உலகத்தில் இருக்கின்ற சொப்பன சரீரம். அதேபோல் சைத்தன்யத்திற்கு விஸ்வன் என்று பெயர் வர காரணம் என்ன என்றால் இந்த ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது சைத்தன்யத்திற்கு விஸ்வன் என்று பெயர். இனி தைஜசன் என்பவன் பொய் என்றால், தைஜசனுக்கு தைஜசன் என்கின்ற தன்மையை கொடுத்த சரீரமும் பொய்தான். அப்படி எந்த உபாதியானது சைத்தன்யத்திற்கு தைஜசத்துவம் கொடுத்ததோ அந்த உபாதியும் எப்படி கனவில் பொய்யோ, அதேபோல் பானையும் பொய், பானையினால் உருவான சிறிய ஆகாசம் என்பது பொய், அதேபோல் இந்த ஜெகத்தும் இந்த ஷரீரமும் பொய்தான் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். பிறகு இங்கு இனி ஒரு சந்தேகம் வருகின்றது. மனித சரீரம் பொய்யாக இருக்கட்டும், தேவ சரீரம் அது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? உத்கிருஷ்டத்துவாத் என்பது சந்தேகம். உத்கிருஷ்ட சரீரம், மேலான தேவ சரீரம் அல்லது ஈஸ்வர சரீரம் அல்லது அவதாரத்தினுடைய சரீரம், அதுவும் பொய்யா என்றால் இங்கு என்ன சொல்கின்றார்? ஆதிக்கியே சர்வசாமியேவா. ஒரு சரீரம் மேலானதாக இருக்கலாம் அல்லது கீழானதாக இருக்கலாம், இரண்டு சரீரங்களும் மித்யா. மேலான சரீரம் பூஜைக்குரியதாக இருக்கலாம், கீழான சரீரம் பூஜைக்கு இல்லாததாக இருக்கலாம், ஆனாலும் மித்யா என்று சொல்கின்றார். ஆகவே ஷரீரத்தில் இருக்கின்ற பேதங்கள் மித்தியா என்ற தன்மையிலிருந்து விலகி இல்லை. அது சரீரத்துக்குள்ள பேதம் இருக்கலாம், பேதம் இருக்கின்றது, மேலானது கீழானதெல்லாம் இருக்கின்றது, ஆனால் ஷரீரம் என்றால் அது மித்யா என்று கூறுகின்றார். உண்மையில் இந்த கருத்து மீண்டும் பிறகு வர இருக்கின்றது. இனி நாம் நம்முடைய விசாரத்தினுடைய தொடர்ச்சி வருகின்றது. இடையில் கௌடபாதர் ஷரீரமும் மித்தியா என்று கூறியுள்ளார். 11வது காரிகையிலிருந்து 16வது காரிகை வரை, 11லிருந்து 16வது காரிகை வரை ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக ஜீவ சிருஷ்டி நிஷேதம் செய்யப்படுகிறது. ஸ்ருதி பிரமாணேன ஜீவ சிருஷ்டி நிஷேதக. இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 4லிருந்து 9 வரை யுக்தி பிரதானேன ஜீவ சிருஷ்டி நிஷேதக. யுக்தியில் ஆகாசத்தை திருஷ்டாந்தமாக வைத்துக்கொண்டு ஜீவன் எப்படி தோன்றவில்லை என்று பார்த்தோம். இனி நாம் ஸ்ருதியினுடைய அடிப்படையில் ஜீவன் தோன்றவில்லை என்று பார்க்க போகிறோம். எப்படி, ஏன் ஸ்ருதியினுடைய அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால், சில ஸ்ருதி வாக்கியங்கள் ஜீவனுடைய உற்பத்தியை பேசுகின்றது. பொதுவாக ஸ்ருதியில் ஜெகத் உற்பத்தி தான் அதிகமாக பேசப்படும். எல்லா உபனிஷத்திலும்
சிருஷ்டி என்றால் ஜெகத்தினுடைய சிருஷ்டி தான் பேசப்படும். ஆனால் ஆங்காங்கு சில இடங்களில் உபனிஷத்துக்களில் ஜீவ உற்பத்தியும் பேசப்பட்டிருக்கிறது. யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காக சகசிரச பிரபவந்தே சரூபாக, அதெல்லாம் ஜீவ உற்பத்தி விஷயத்தில் குறிப்பிடப்படுகின்ற மந்திரங்கள். ஜீவனும் உற்பத்தி ஆயிருக்கின்றான் என்று பேசப்பட்டுள்ளது. அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லலாம்? அஜாதிவாதம்னு சொல்கிறீர்கள், ஜீவனுடைய உற்பத்தி சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் பேசப்பட்டிருக்கிறதே, ஆகவே நாம் பதில் கூறி ஆக வேண்டும். இங்கு கௌடபாதர் என்ன பதில் சொல்கிறார்? ஜீவ உற்பத்தி சுருதி இருக்கின்றது, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜீவ உற்பத்தி ஸ்ருதி அது ஒரு பிரமாண வாக்கியம் அல்ல, அனுவாத வாக்கியம். பிரமாண வாக்கியத்துக்கும் அனுவாத வாக்கியத்துக்கும் வேறுபாடு என்ன என்றால், பிரமாண வாக்கியம்னா நமக்கு அறிவை கொடுக்கும் வாக்கியம். எந்த ஒரு வாக்கியம் புதிதான ஒரு அறிவை கொடுக்குமோ அது பிரமாண வாக்கியம். அனுவாத வாக்கியம் என்றால் நம்முடைய அறியாமையை உபனிஷத் திரும்பச் சொன்னால் அது அனுவாத வாக்கியம். தெரிஞ்சதையே திரும்பச் சொன்னால் அது அனுவாத வாக்கியம். நம்மிடம் இருக்கின்ற அறிவையே உபனிஷத் நமக்கு புகட்டினால், அதை உபதேசித்தால், அதை கூறினால் அது அனுவாத வாக்கியம். இப்போ இங்கே நம்ம என்ன கூறுகின்றோம்? ஸ்ருதியில் சிருஷ்டி பேசப்பட்டுள்ளது. யாருடைய சிருஷ்டி? ஜீவனுடைய சிருஷ்டி. அது நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் பேசப்பட்டு, பிறகு ஸ்ருதியினுடைய தாத்பரியம் ஜீவன் தோன்றவில்லை என்பதுதான் என்பதை இந்த காரிகைகளில் நிரூபிக்கப் போகின்றார். உபனிஷத்துக்களில் ஜீவன் தோன்றவில்லை என்பதுதான் தாத்பரியமாக உபதேசிக்கப்படுகிறது. ஜீவனுக்கு பிறப்பில்லை என்பதுதான் உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்பதை இந்த காரிகைகளில் நிரூபிக்கப் போகின்றார். எப்படி என்றால், முதலில் மகா வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மகா வாக்கியம் என்ன சொல்கின்றது? பிரம்மனும் ஜீவனும் ஐக்கியம் என்று சொல்கிறது. இதில் பிரம்மனும் ஜீவனும் ஒன்று என்றால் பிரம்மனை அஜம் பெறப்பட்டது என்று எல்லா சாஸ்திரங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. பிரம்மத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பிரம்மன் பெறப்பட்டதுன்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்மனையே ஏற்றுக்கொள்ளாத சூன்யவாதிகளை பற்றியோ சார்வாகர்களை பற்றியோ இங்கு பேச்சில்லை. யார் பிரம்மனுடைய அஸ்தித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிரம்ம அஜம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரம்மனும் ஜீவனும் ஒன்று என்றால் ஜீவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவனும் பெறப்பட்டவன். காரணம் என்ன? பெறப்பட்ட பிரம்மனுடன் ஐக்கியப்படுத்தியதனால். ஒரு அறிவாளியை பக்கத்தில் வச்சுட்டு நீ இவனுக்கு நிகர் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? நம்மளும் அறிவாளி. இனியொருத்தனை அறிவில்லாதவனை பக்கத்தில் வச்சுட்டு நீ இவனுக்கு சமம்னு என்ன ஆகும்னா, அதே போல பெறப்பட்ட பிரம்மத்தினுடன் ஜீவனை ஐக்கியம் செய்வதிலிருந்து உபனிஷத் எதை காட்டுகின்றது? ஜீவ அஜன்ம, ஜீவனுடைய பெறப்பட்ட தன்மையைத்தான் காட்டுகின்றது என்று மகா வாக்கியமே நமக்கு எதை காட்டுகின்றது? ஜீவனுடைய பெறப்பட்ட தன்மையை காட்டுகின்றது. இது நமக்கு மிக தெளிவாக புரியும். ஒரு நிமிடம் யோசித்தால் புரியும். ஆனால் கஷ்டம் என்னன்னா, அந்த ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷத்தில் உனக்கு புரிஞ்சிடும் யோசித்து பார்த்தான்னா, அந்த ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுல தான் கஷ்டமே இருக்குது. அப்படி யோசித்து பார்த்தால் பிரம்மத்தை பெறப்பட்டது என்று ஏற்றுக்கொள்பவர்கள் ஜீவனை பிரம்மத்துடன் ஐக்கியம் செய்யும் பொழுது ஜீவனும் பெறப்பட்டது தான். இது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இதைத்தான் சொல்லப் போகின்றார்.
சில ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அதை சற்று ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எப்படி ஜீவன் பெறப்பற்றவன் என்று உபனிஷத் கூறுகிறது என்று நிலைநாட்டப் போகிறார். இப்பொழுது 11வது காரிகையில் ஆசிரியர் எடுத்துக்கொண்ட ஸ்ருதி தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்தை எடுத்துக்கொள்கிறார். அதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கின்றார்? ரசாதயக ஏ கோஷாகா. அங்கே தைத்திரிய உபனிஷத்தில் விதவிதமான கோஷங்கள் பேசப்பட்டுள்ளது. ரசாதயக, இங்கு ரசம் என்றால் அன்னமயம், அன்னமயத்துக்கு ரசம் என்று சொல்கிறார்கள். ரசாதயகன அன்னமயம் முதலிய கோஷாகா 5 கோஷங்கள் வியாக்கியாதாக தைத்திரியகே தைத்திரிய உபனிஷத்தில் விளக்கப்பட்டது. 5 கோஷங்கள் தைத்திரிய உபனிஷத்தில் விளக்கப்பட்டு பிறகு இறுதியில் என்ன செய்யப்பட்டது என்றால், இந்த 5 கோஷங்களுக்கும் விலகி வேறாக இருக்கின்ற ஜீவன் பரக, அந்த ஜீவன்தான் ஆத்மா அல்லது பிரம்ம என்று ஐக்கியப்படுத்தப்பட்டது. 5 கோஷத்தை அறிமுகப்படுத்தி 5 கோஷத்துக்கு வேறாக ஜீவக பரக ஆத்மா, ஜீவன் பரபிரம்ம என்று ஐக்கியப்படுத்தப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், 5 கோஷங்களுக்குத்தான் ஜென்மம் இருக்கின்றதே தவிர 5 கோஷங்களுக்குள் விளங்கிக் கொண்டிருக்கின்ற சைத்தன்யத்திற்கு ஜென்மம் இல்லை. இது எப்படி அங்கு விளக்கப்பட்டது? ஒருவன் சொல்றான் அகம் மனுஷ்யக, பிறகு என்ன சொல்கின்றான் அவனே? அகம் பிராணி, நான் மனுஷன், நான் மூச்சு விட்டுட்ருக்கேன். அகம் துக்கி, பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறான்? அகம் கர்த்தா, பிறகு அகம் போக்தா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோஷம். அகம் மனுஷ்யக அப்படின்னா அன்னமய கோஷத்தில் இருக்கான். அகம் பிராணி அப்படின்னு சொல்லும் பொழுது பிராணமயத்துக்கு வந்தாச்சு. அகம் துக்கி மனோமயத்தில் இருக்கின்றான். அகம் கர்த்தா விஞ்ஞானமயம், அகம் போக்தா ஆனந்தமயம். இப்போ இதில் எது தொடர்ந்து இருக்கு? அகம் 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 என்பது தொடர்ந்து இருக்கின்றது. பிறகு மனுஷ்யக, பிராணி, துக்கி, கர்த்தா, போக்தா இவைகளெல்லாம் கோஷ தர்மங்கள். இதில் தொடர்ந்து இருக்கின்றது அகம். அந்த சைத்தன்யம் பர ஜீவக, பர ஆத்மா. அந்த சைத்தன்யம்தான் ஆனந்தமயத்தையும் விளக்கி கொண்டிருக்கின்ற ஆனந்த ஆத்மா என்று உபனிஷத்தினால் என்ன செய்யப்பட்டது? ஜீவன் 5 கோஷங்களுக்கும் வேறாக இருந்து 5 கோஷங்களுக்குள் ஊடுருவி இருக்கின்ற சைத்தன்யம் பரபிரம்ம என்று ஐக்கியப்படுத்தப்பட்டது என்று தைத்திரிய உபனிஷத்தை எடுத்துக்கொண்டு அது ஜீவனுடைய பெறப்பற்ற தன்மையை கூறுகின்றது என்று இதில் நிலைநாட்டினார். இனி அடுத்த காரிகைக்கு சென்றால் 12வது காரிகையில் பிருகதாரண்யக உபனிஷத்தை எடுத்துக்கொள்கின்றார். அதிலிருந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டி ஜீவன் பிறக்கவில்லை என்பதை நிலைநாட்டுகிறார். இங்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், 2வது அத்தியாயத்தில் பிருகதாரண்யகத்தில் 5வது பகுதியில் முதல் மந்திரம் 2:5:1 மது பிராமணம் என்று பெயர். அங்கு மது பிராமணம், மது என்றால் சமஸ்கிருதத்தில் தேன் என்று பொருள். மது, இங்கு மது என்பதற்கு 2 பொருள் இருக்கின்றது. ஒன்று பிரம்ம, மது என்பதற்கு பிரம்ம. மது பிராமணம்னா பிரம்மத்தை விளக்குகின்ற பிராமணம், ஆனந்த சொரூபம். தேன் யாராவது ஆனந்தம் இல்லைன்னு சொல்வார்களா என்றால், தேன் எப்படி இன்பமாக இருக்கோ அதுபோல மது பிராமணத்தில் பிரம்மன் விளக்கப்பட்டுள்ளது. பிறகு மது என்பதற்கு இனியொரு பொருள் காரியம், போக்யம். காரியம் அல்லது போக்யம், அனுபவிக்கப்படுவது. போக்யம்
மது அப்படித்தானே, அது அனுபவிக்கப்படுவது. அதாவது இங்கு எப்படி விளக்கப்பட்டுள்ளது என்றால், 2 தத்துவம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒன்று சமஷ்டி, இனி ஒன்று வியஷ்டி. 2 தத்துவம், சமஷ்டி வியஷ்டி. சமஷ்டினா டோட்டல், அதை அதிதெய்வம் என்று சொல்லப்படுகிறது. வியஷ்டிய அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. சமஷ்டி வியஷ்டி, அத்தியாத்மம் அதிதெய்வம். பிறகு உபனிஷத் என்ன செய்கின்றது, இந்த அத்தியாத்மத்திற்குள் எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ, வியஷ்டிக்குள்ள எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ என்று ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறது. பிறகு சமஷ்டிக்குள் எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ என்று ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறது. இப்போ சமஷ்டி வியஷ்டிக்கு உதாரணம் கூறுங்கள் என்றால் என்ன சொல்லலாம்? விஸ்வன், விராட், அல்லது தைஜசன், ஹிரண்ய கர்ப்பன் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி 2 தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த 2 தத்துவத்திற்குள்ளும் எந்த ஒன்று இருக்கின்றதோ அது ஒன்றுதான், அது பிரம்ம என்று ஐக்கியப்படுத்துகின்றது. அப்படி ஐக்கியப்படுத்தும் பொழுது சமஷ்டி வியஷ்டி என்று இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே என்று சந்தேகம் வரும் பொழுது உபனிஷத் அங்கு என்ன செய்கிறது? ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கிறது. வெஷ்டி சமஷ்டியை சார்ந்திருக்கிறது, சமஷ்டி வெஷ்டியை சார்ந்திருக்கிறது. ஆகவே சார்ந்திருப்பது மித்தியா என்று சமஷ்டி வெஷ்டியினுடைய மித்தியாத்துவத்தை உபனிஷத் காட்டுகிறது. இப்போ 2 பேர் இருந்தால், ஒன்றை ஒன்று சார்ந்திருந்தால் அது மித்தியா. ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாமிஜி ஒரு 5-6 பேர்த்தை வச்சு ஏதோ வகுப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதில் ஒரு பிரம்மச்சாரி சொன்னார், என்னன்னா இந்த சுவாமிஜி இப்படி இருக்காருன்னா அது காரணம் என்னன்னா நாங்கள் தான் அப்படின்னார். காரணம் என்னன்னா எங்களை வச்சு தானே பணமெல்லாம் வாங்குறாரு, 4 பேர்த்த படிக்க வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லித்தானே அவருக்கு பணம் வருது. அதனால் இன்றைக்கி அவர் காரில் போகிறாருன்னு சொன்னால் அது காரணம் யாருன்னா நாங்கள் தான் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி சொன்னாராம். எப்படி படிப்பு வரும் அவருக்கு? அப்படி இது என்னன்னா அவர் என்ன சார்ந்திருக்கார். சுவாமி என்ன சொல்கிறார், நீங்கள்லாம் என்ன சார்ந்திருக்கீங்க, நான் இங்கெங்கேயோ போய் கிளாஸ் எல்லாம் எடுத்து யக்ஞமெல்லாம் பண்ணி டொனேஷன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறார். அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள் பேரை சொல்லித்தானே டொனேஷன் வாங்குறீங்க, அப்போ இது இவ்வளோ பணம் வருதுன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு ஒரு பிரம்மச்சாரி சொன்னாராம். இதுதான் சமஷ்டி வெஷ்டி. அப்படி ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கிறது. நீ என்ன சார்ந்திருக்குன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் நீ என்ன சார்ந்திருக்கின்றாய் என்ன, ஆகவே மித்தியா. இப்போ ஆசிரமம் மித்தியா. அப்படி இங்கு என்ன செய்யப்படுகிறது, பிருத்திவி எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக இயம் பிருத்திவி சர்வேஷாம் பூதானாம் மது. இந்த பிருத்திவி என்னன்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளுக்கும் போக்கியமாக இருக்கிறது. இப்போ இந்த பிருத்திவி நமக்கெல்லாம் போக்கியமாக இருக்கின்றது. பிறகு அஸ்யை பிருத்திவியை சர்வாணி பூதானி மது. பிறகு என்ன ஆகுதுன்னா மாறி போகுது. நம்மெல்லாம் இந்த பிருத்திவியை அனுபவிக்கிறோம், பிறகு பிளேட் மாறுது, பிருத்திவி நம்மை அனுபவிக்கின்றது. கடைசியில் இறந்ததுக்கப்புறம் யார் அனுபவிக்கிறான், நம்ம பிருத்திவி தானே அனுபவிக்குது. அப்படி இந்த பிருத்திவி நமக்கு மதுவாக இருக்கின்றது, நாம் இந்த பிருத்திவிக்கு மதுவாக இருக்கின்றோம். இப்படி உபனிஷத் பல மந்திரங்களில் 2 தத்துவத்தை எடுத்துட்டு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. அதைத்தான் இங்கே கௌடபாதர் துவயோர் மது ஞானி அப்படின்னு சொல்கிறார். 2 இடங்களில் 2 ஸ்தானங்களில் 2 ஸ்தானங்களில், இங்கே 2 ஸ்தானம்னா சமஷ்டி வியஷ்டி என்று 2 ஸ்தானங்களில், அந்த 2 ஸ்தானங்களும் மித்தியா என்று அந்யோன்ய ஆசிரயத்தை காட்டி மித்தியா என்று நிரூபித்து, பிறகு அதற்குள் இருக்கின்ற ஆத்மா ஒன்று என்று ஐக்கியம் செய்கின்றது. இவ்விதம் பிருகதாரண்யக்கத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் செய்வதனால் ஜீவ சிருஷ்டி மித்யா அல்லது ஜீவ சிருஷ்டி
என்பது இல்லை என்று நிலைநாட்டுகின்றார். இனி அடுத்த காரிகைக்கு வந்தால், பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், உபனிஷத்தில் ஜீவனுடைய சிருஷ்டியும் பேசப்பட்டுள்ளது, பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியமும் பேசப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஐக்கியத்தில் அட்டாச்மெண்ட் வந்துடுது. அதனால் என்னன்னா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சிருஷ்டி வாக்கியத்தை எப்படியோ பொய்ன்னு சொல்கிறீர்கள். ரெண்டு இருக்கும்போது ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இனியொரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அர்த்த ஜரதீய நியாயம்னு சொல்கிறது. ஒருத்தன் கோழி வாங்கினா சாப்பிடணும்னு ஆசை, அதே சமயம் முட்டை சாப்பிடணும்னு ஆசை. என்ன முடிவு பண்ணா, பாதி கோழியை சாப்பிட்ருவோம், பாதி கோழியை முட்டைக்கு வச்சுக்கலான்னா அது எப்படி முடியாதோ, அதே போல் உபனிஷத்தில் ரெண்டு வாக்கியம் இருக்குது. என்னன்னா, ஒரு வாக்கியம் ஜீவனுடைய சிருஷ்டியை சொல்லுது, இனி ஒரு வாக்கியம் ஐக்கியத்தை சொல்லுது. நீங்கள் ஐக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு சிருஷ்டியை விட்டு விடுகிறீர்களே என்றால் அதற்கு பதில் இனிமேல் சொல்ல போகின்றார். இப்போ என்ன செய்யணும் என்றால், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மீமாம்சை பண்ணணும்னு சொல்கிறார். வெறும் உபனிஷத்து வாக்கியத்தை கேட்டால் மட்டும் உனக்கு அர்த்தம் புரிஞ்சிடாது, அதில் கொஞ்சம் மீமாம்சை பண்ணணும், அதில் கொஞ்சம் விசாரம் செய்ய வேண்டும். இது உபனிஷத்து மட்டுமல்ல, யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த வார்த்தையினுடைய பாவார்த்தம் என்ன, என்ன ஆட்டிடியூடில் அதை சொல்கிறார், அதை நம்ம எப்படி பொருள்படுத்தணும்னு சிந்திக்கணும். இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. இதை நம்ம வேதாந்தம் படித்தாவே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய பிரச்சனை என்ன தெரியுமோ, அவன் இப்படி சொன்னான், அந்த வார்த்தையை எடுத்துகிட்டே நம்ம ரகளையில் இருக்கோம். அந்த வார்த்தை எந்த பேக்ரவுண்டில் சொன்னால், எந்த தூண்டுதலில் சொன்னால், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோமே, யாருடைய வார்த்தையினாலையும் நம்ம தவறான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரமாட்டோம். இப்போ இந்த சம்ஸ்காரத்தோடு உபனிஷத்துக்குள்ளே போனதுனால தான் அதே தப்பை பண்ணுறோம். வெளியே ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அதே எண்ணத்தில் உபனிஷத்துக்குள்ளே போனதுனால தான் இத்தனை மதங்கள் வந்திருக்கு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், கொஞ்சம் மீமாம்சை செய்யணும், உபனிஷத்து வாக்கியங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறார், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அனன்யத்துவம் பேசப்பட்டுள்ளது. 13வது காரிகையில் சொல்கிறார், ஜீவாத்மனோகோ அனன்யத்துவம் அபேதேன பிரசஸ்யதே. ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள ஒற்றுமை புகழப்பட்டிருக்கின்றது, ஸ்துதி செய்யப்பட்டுள்ளது. அபேதந்தான் உயர்ந்தது, அபேதத்தில் தான் சுகமுண்டு என்றெல்லாம் ஸ்துதி செய்யப்பட்டுள்ளது. பிறகு என்னன்னா, நானாத்துவம் நிந்தியதே. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அல்லது பிரம்மத்திற்கும் உள்ள பேதமானது நிந்தனை செய்யப்பட்டிருக்கிறது. உபனிஷத்தை நிந்தித்துள்ளது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அல்லது பிரம்மத்துக்கும் உள்ள பேதத்தை உபனிஷத் நிந்தனை செய்துள்ளது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உபனிஷத் புகழ்ந்துள்ளது. பிறகு ஒரு நியதி என்னன்னா, எது புகழப்படுகிறதோ அதுதான் முக்கிய வாக்கியம், எது நிந்திக்கப்படுகிறதோ அது பிரமாண வாக்கியம் அல்ல. எது புகழப்படுகிறதோ அதுதான் முக்கியம், எது நிந்திக்கப்படுகின்றதோ அது பிரமாணம் அல்ல. அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் கூட ஒரு சோப்பை கொடுக்குறான்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா, வேறு ஏதாவது சோப்பை அறிமுகப்படுத்துவான். வேறு ஏதாவது சோப்பை அறிமுகப்படுத்தி அதில் நிந்தனை பண்ணுவான். இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த அழுக்கு அப்படியே இருக்குது. பிறகு தன்னுடைய சோப்பை அறிமுகப்படுத்தி இதில் பாருங்கள் அழுக்கு போகுது. அதே தான் உபனிஷத்து பண்ணது, அல்லது உபனிஷத் சீக்கிரட்டை தான் அங்கேயும் பண்ணுகிறார்கள். ஒன்று அறிமுகப்படுத்தி அதை நிந்தனை பண்ணி, பிறகு இனி ஒன்று அறிமுகப்படுத்தி அதை புகழ்கிறது. சில பேர் அப்படித்தான், ஒரு சாமிஜி மேலே ஓவர் பற்று வந்துடும். அதனால் என்னென்னா இனி ஒரு சாமிஜியை சொல்லி அவரை கொஞ்சம் உங்கள் மாதிரி எல்லாம் அவருக்கு அறிவில்லைன்னு கொஞ்சம் நிந்தனை பண்ணி,
பிறகு புகழ்கிறது. அது சுவாமிஜி விஷயத்தில் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அப்படி எல்லா இடத்துலையும் ஒருத்தரை புகழணும்னு சொன்னால் இனி ஒருத்தரை இகழ்கிறது தான் ஒரு மீன்ஸாக இருக்குது. அதே தான் உபநிஷத்துலேயும் செய்துப்பட்டிருக்கு என்றால் நது தத் த்விதீயமஸ்தி என்று பிருகதாரண்யகத்தில் இரண்டாவது கிடையாது என்று நிந்தனை. நது தத் த்விதீயமஸ்தி த்விதீயாத்வை பயம் பவதி. இதுக்கு மேலே எப்படி நிந்திக்க முடியும்? இருமையிலிருந்து தான் பயம் தோன்றுகிறது. உதரம் அந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி. இது எங்கள் தைத்திரியத்தில் உதரம் அந்தரம், யாராவது சிறிதளவாவது பேதத்தை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு பயம் வருகின்றது. இதம் சர்வம் யதயமாத்மா என்றெல்லாம் சொல்லி பிறகு மிருத்யோச மிருத்யும் கச்சதி, மரணத்திலிருந்து மரணத்திற்கு போகின்றான். ய இக நானா இவ பஷ்யதி, யார் இங்கு வேற்றுமையை பார்க்கிறார்களோ அவர்கள் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறார்கள். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? உபனிஷத் பேதத்தை நிந்திக்கின்ற வார்த்தைகள். இப்படி பல இடங்களில் பேதமானது நிந்திக்கப்பட்டுள்ளது. பிறகு எங்கு அபேதம் புகழப்பட்டுள்ளது என்றால் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இந்த ஜீவன் பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மனாகவே ஆகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. ககவேத, யார் அறிபவன் என்றால் ஜீவன். இந்த ஜீவன் பிரம்மத்தை அகம் என்று புரிந்து கொள்ளும் பொழுது பிரம்மனாகின்றான். பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான். சோஷ்ணுதே சர்வான் காமான். பிறகு அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, நான் இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட சொற்களினால் உபனிஷத் என்ன செய்கின்றது? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை புகழ்கின்றது. இதெல்லாம் ஸ்துதி வாக்கியம். அகம் விருக்ஷஸ்ய ரேரிவாங்கிறதெல்லாம் ஸ்துதி வாக்கியம். காரணம் என்ன? சர்வான் காமான் அஷ்ணுதேங்கிறதெல்லாம் ஸ்துதி வாக்கியம். அதில் பிரயோஜனமும் இருக்கின்றது, ஸ்துதியும் இருக்கின்றது. ஆகவே எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள ஐக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள வேற்றுமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறகு எதற்கு வேற்றுமை போதிக்கப்பட்டுள்ளது என்றால் அதை அடுத்த காரிகையில் சொல்கின்றார். பிறகும் சொல்லப் போகின்றார். ஒரு உபாயமாக இது பேசப்பட்டுள்ளது என்று சொல்லப் போகிறார். இப்போ 13வது காரிகையில் எது புகழப்படுகின்றதோ அங்கு தாத்பரியம் இருக்கின்றது. எது இகழப்படுகிறதோ, எதற்கு இகழப்படுகிறது? தாத்பரியம் இல்லை என்று காட்ட இகழப்படுகின்றது. அதை கூறுகின்றார். உங்களுக்கு வேறு ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால் உபக்கிரம உபசம்ஹாரம்னு 6 விதமான லிங்கம் படிச்சிருக்கோம். அதுதான் இங்கு கௌடபாதரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு அடுத்தது 14வது காரிகைக்கு சென்றால் இங்கு என்ன சொல்கின்றார்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதமானது ஞானத்திற்கு முன் பேசப்பட்டுள்ளது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜீவாத்மனோகோ பிருத்தக்துவம், ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள வேறுபாடு ஞானத்திற்கு முன் பிராக் உற்பத்தேகே பிரகீர்த்திதம், ஞானத்திற்கு முன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஞானத்துக்கு முன்னாடி பேதம் இருக்கிறது நல்லது தான். ஞானத்துக்கு பிறகு அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவைகள் என்ன ஆகின்றது என்று சொல்கிறார். எப்படி என்றால் நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்கம் வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். சிங்கம் வருகிறதுன்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறோம். பிறகு அவன் நன்கு படிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிங்கம் வருகிறதுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு இரண்டாவது வார்த்தை அவன் நன்கு படிப்பவன் சொல்கிறோம். இப்போ நன்கு படிப்பவன் என்றால் ஒரு மாணவனை குறிக்கின்றது.
இப்போ இந்த இரண்டாவது வாக்கியத்தினுடைய அடிப்படையில் முதல் வாக்கியத்துக்கு நம்ம என்ன பொருள் சொல்கிறோம்? சிங்கம் வருகிறதுங்கிற வார்த்தை கவுனம் அப்படின்னு சொல்கிறோம். கவுனம் என்றால் அது ஒரு உதாரணமாக சொல்லப்படுவது, அதில் தாத்பரியம் இல்லை. இப்போ சிங்கம் வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன அர்த்தம்னா சிங்கம்தான் வருது, அங்கே கவுனம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிறகு என்ன ஆயிரும்? கவுனம்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம லைஃபே கவுனம் ஆயிரும். ஆகவே சிங்கம் வருகிறதுங்கிற முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தம் இரண்டாவது வாக்கியத்தை பார்க்கும் பொழுது அது கவுனம்னு முடிவு பண்ணுறோம். அதே போல ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் இறுதியாக ஐக்கியம் என்று சொல்வதிலிருந்து அதற்கு முன் பேசிய பேதமானது கவுனம் ஆகின்றது. அதைத்தான் கூறுகின்றார், பவிஷ்யத் விருத்தியா, பவிஷ்யத் விருத்தியா கவுனம் தது. ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வர இருக்கின்ற ஐக்கியத்தின் அடிப்படையில் இருவருக்கும் உள்ள வேற்றுமையானது கவுனம். கவுனம்னா முக்கியம் அல்ல, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றார். இப்போ இவ்விதம் இந்த 2 காரிகைகளில் 13, 14 உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை கேட்டு அதை சற்று விசாரம் செய்துதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, அதை கேட்டவுடனே என்ன அர்த்தம் வருதோ அதை எடுத்துக்கொண்டால் தவறு வரும் என்று காட்டினார். இனி 15வது காரிகையில் மீண்டும் உபனிஷத் வாக்கியத்திற்கு வருகின்றார், சாந்தோக்கியத்திற்கு வருகின்றார். சாந்தோக்கியத்தில் பலவிதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு மிருல்லோக, மிருத்துனா களிமண், லோகம் என்றால் உலோகம், இரும்பு, தங்கம் முதலிய உலோகங்கள் கொடுக்கப்பட்டு காரியம் மித்யா என்று நிலைநாட்டப்படுகிறது. சாந்தோக்கியத்திலேயே நமக்கு களிமண் உதாரணம் கிடைத்துள்ளது. மிருத்திகா இத்தியேவ சத்தியம், இந்த களிமண்ணு தான் சத்தியம், பானைகளெல்லாம் மித்தியா என்று சொல்லப்படுகிறது. ஒரு கால் ஜீவன் பிரம்மத்தினுடைய காரியமாக இருந்தால், ஜீவனெல்லாம் பிரம்மத்தினுடைய காரியம்னு சொன்னாலும் கூட சிதாபாசத்தை காரியம் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அந்த காரியம் மித்யா, இருக்கிறது பிரம்மன் ஒன்றுதான். காரியம் என்பது மித்யா, காரியங்கிறது ஒரு பொருள் அல்ல, வெறும் நாமரூப மாத்திரம். அதை இங்கு காட்டுகின்றார். மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி யா சிருஷ்டிகி உதிதா. இப்போ மிருல்லோகம்னா களிமண் முதலிய உதாரணங்களை கொண்டு, உபனிஷத்து களிமண் உதாரணம், இரும்பு உதாரணம், இவைகளையெல்லாம் கொண்டு எந்த காரிய காரணத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தி காரியம் மித்யா என்று நிலைநாட்டி காரணத்தை தான் சத்தியம் என்று கூறுகிறது என்று சொல்கின்றார். இப்போ இந்த இடத்துல கடைசியாக ஒரு சந்தேகம் வரலாம். எதற்கு இந்த சிருஷ்டியை பேசணும், எதற்கு கடைசியில் மித்தியான்னு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். அதனால் ஒரு முக்கியமான வரி 15வது காரிகையில் வருகின்றது. 2வது வரி அடிக்கடி சங்கரர் அதை குறிப்பிடுவார். உபாய சோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. அவதாராய உபாயக, ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்வதற்காக உபாயமாக இவைகள் பேசப்பட்டுள்ளது. உண்மையில் பேதம் கிடையாது. பல இடங்களில் இதை சொல்லுவார். இவைகள் உபாயம். என்ன உபாயம்? இந்த காரிய காரண பாவத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு உபாயம். இங்கே என்ன உபாயம்னு இப்பொழுது பார்க்கலாம். காரியம் காரணம் என்று தத்துவத்தை அறிமுகப்படுத்தி என்ன நிலைநாட்டப்படுகிறது என்றால் 2 கருத்து நிலைநாட்டப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. எப்பெல்லாம் உபாயமாக காரிய காரணம் சொல்லப்படுதோ அங்கு 2 கருத்து நிலைநாட்டப்படுகிறது. முதல் கருத்து, காரியம்
மித்யா. காரியம் நாஸ்தி, அது முதல் கருத்து. காரியம்னு ஒன்று கிடையாது. இதுதான் காரிய காரணத்தை உபனிஷத் சொல்வதனுடைய தாத்பரியம் அல்லது சிருஷ்டியினுடைய தாத்பரியம். எப்படின்னா 10 கிலோ களிமண்ணிலிருந்து ஒரு 30 பானைகள் செய்திருந்தால் அந்த பானைங்கிறது ஒன்று கிடையாது, இருக்கிறது களிமண் மட்டும்தான். ஆகவே என்ன நிலைநாட்டப்படுகிறது? காரியம்னு ஒன்று கிடையாது. அது எப்படி நிலைநாட்டப்படுகிறது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். விகாரம் காரியம் என்பது நாம மாத்திரம். இது எதற்குனா அகில பிரபஞ்சத்துக்கும் இதுதான் உதாகரணம். பிறகு காரிய காரண பாவனையில் இனி ஒரு இரண்டாவது முக்கியமான கருத்து என்னவென்றால், காரியம் காரணாத்மகம் என்று நிலைநாட்ட. முதல்ல காரியம்ங்கிறதே ஒன்று கிடையாது, மித்தியா. இரண்டாவது காரியம்ங்கிறது காரணம்தான், காரியம் சத்தியம். எப்படின்னா காரண ரூபமாக பார்க்கும் பொழுது காரணாத்மகம், காரியம் காரணமாகவே இருக்கின்றது. அப்பொழுது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நாம் சம்பந்தம் சொல்லும் பொழுது ஜீவன் ஈஸ்வராத்மகம் அல்லது பிரம்மாத்மகம். ஜீவன் பிரம்மந்தான் அல்லது ஜீவத்துவம் என்பது காரியம் என்றால் மித்தியா. இந்த காரிய காரணத்தில் ரெண்டு ஆப்போசிட்டான கருத்தை நம்ம நிலைநாட்டுறோம். ஜஸ்ட் ஆப்போசிட்டான கருத்து. எப்படின்னா காரியம் ஒன்றுமே இல்லை, மித்தியா. இனியொரு ஆங்கிளில் பார்த்தா காரியம் சத்தியம், காரணம்தான் அங்கு இருக்கின்றது. அதனால தான் பார்த்தோம்னா ஜெகத் மித்தியா அப்படின்னு சொல்லப்படும், ஜெகத் பிரம்மமயம் என்று சொல்லப்படும். இந்த சத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பிரம்மந்தான் அல்லது இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு கோணத்தில் ஜீவன்கிறது இல்லைன்னு சொல்லலாம் அல்லது ஜீவனே பிரம்மன்னு சொல்லலாம். என்று ஒன்றா ஜீவன்கிறது இல்லை, ஜெகத்துங்கிறது இல்லை நாம ரூபத்தை பார்க்கும் பொழுது, அல்லது ஜெகத் அல்லது ஜீவன் பிரம்மந்தான், இவைகள் பிரம்மன் என்று பிரம்மத்தை நிலைநாட்ட அல்லது தோன்றுகின்ற நானாத்துவத்தை நீக்க காரிய காரண பாவம் உபாயமாக பேசப்படுகிறது. இப்போ அவதாராய இந்த உபாயம் எதற்குனா ஒன்றை நிலைநாட்ட. எதை நிலைநாட்ட? இருமைகள் தெரிந்தால் அது இல்லை என்று நிலைநாட்ட. பிறகு இருமைகளை நீக்கியதற்கு பிறகு ஐக்கியப்படுத்த. ஆகவே காரிய காரண பாவத்தில் நம்ம மித்யாத்துவத்தை நிலைநாட்டுகின்றோம், இரண்டு ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறோம். ஐக்கியத்துக்கும் காரிய காரண பாவம், மித்யாத்துவத்துக்கும் காரிய காரண பாவம். கடக பானையும் களிமண்ணும் ஒன்று, ஐக்கியமும் நடக்குது. பானைங்கிறது இல்லை என்று நீக்கவும் படுகிறது. இதற்குத்தான் இங்கு காரிய காரண பாவம் உபனிஷத்தில் பேசப்பட்டுள்ளதே தவிர நாஸ்தி பேத கதஞ்சன, எந்த விதத்திலும் பேதம் கிடையாது. இவ்விதம் பேசி பிறகு 16வது காரிகைக்கு வந்தால் இங்கு என்ன சொல்கின்றார்? உபனிஷத்தில் விதவிதமான உபாசனைகள் பேசப்பட்டுள்ளது. இங்கே ஒரு யோகி வருகின்றான் நமக்கு பூர்வபக்ஷியா. கடைசியாக பூர்வபக்ஷியாக நிற்கிறது யாருன்னா ஏதாவது யோகி நிற்பான். இவங்களையெல்லாம் முடித்ததற்கு பிறகு இவன் என்ன சொல்கிறான்? விதவிதமான உபாசனையெல்லாம் பேசப்பட்டிருக்கே, அந்த உபாசனை பேசப்பட்டாலே உபாசியம் உபாசகங்கிற பேதம் இருந்துதானே ஆகணும். நீ ஈஸ்வரனை தியானி அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் உனக்கு வேறையாக இருந்தால் தானே தியானிக்க முடியும். நீ உன்னையே தியானின்னு சொல்ல முடியாது. அப்படி உபாசனையெல்லாம் பேசப்பட்டிருக்கே, அப்போ பேதம் இருந்துதானே ஆக வேண்டும் என்றால் இங்கு என்ன சொல்கின்றார்? இங்கும் உபாசனை உபாயமாக சொல்லப்பட்டுள்ளது. உபாசனையும் உபாயம், எல்லாமே உபாயம்தான் என்று சொல்கிறார். அது ஏன்னா
அணுகம்பையா, உபனிஷத்து நம்ம மேலே இருக்கின்ற ஒரு பாசத்தினால் இப்படி சொல்கிறது. இப்போ இந்த இடத்தில் கௌடபாதர் மனிதர்களை 3ஆக பிரிக்கின்றார். நம்ம எல்லாத்தையும் 3 கேட்டகரியில் பிரிக்கிறார். பார்ப்போம் இந்த 3ல் ஏதாவது இருக்கிறோமா, அதாவது 3க்கும் கடந்து இருக்கிறோமான்னு பார்ப்போம். முதல்ல ஹீன திருஷ்டி. ஹீன திருஷ்டினா ரொம்ப கீழான திருஷ்டி உடையவன். ஹீன திருஷ்டி அவன் யாருன்னா காரிய பிரம்ம உபாசகன். காரிய பிரம்மத்தை உபாசனை செய்பவன் ஹீன திருஷ்டி. காரிய பிரம்ம அல்லது சகுண பிரம்ம உபாசகன். ரெண்டாவது மத்தியம திருஷ்டி, இடையில இருக்கிறவன். அவன் யார்னா காரண பிரம்ம உபாசகன். இடையில இருப்பவன் காரண பிரம்மத்தை உபாசிப்பவன். மூணாவது யாருன்னா உத்கிருஷ்ட திருஷ்டி. உத்கிருஷ்ட திருஷ்டினா மேலான திருஷ்டி உடையவன். அத்வைத பிரம்ம தர்ஷனசீலக, அத்வைத பிரம்மத்தை அறிந்து கொள்கின்றவன் உத்கிருஷ்ட திருஷ்டி. அதைத்தான் இங்கு சொல்கின்றார். ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டயக, இவர்களெல்லாம் மனிதர்கள். இப்போ ஹீன திருஷ்டின்னு சொன்னால் அவனுக்கு சகுண பிரம்மந்தான். சகுண பிரம்மன் சொன்னால் அதுவும் வெளித்தோற்றத்திற்கு வந்த இஷ்ட தேவதை, இவைகளையெல்லாம் அவன் உபாசனை செய்து கொண்டு இருப்பான். மத்தியம திருஷ்டின்னு சொன்னால் அவனுக்கு சூக்ஷ்மமான காரண ரூபமான அகங்கிரக உபாசனைன்னு விதமாக இருக்கு. பிறகு உத்கிருஷ்ட திருஷ்டி என்பவன் யார்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை புரிந்து கொள்பவன். இங்கு என்ன சொல்கிறார்? இந்த முதல் 2 மனிதர்களுக்காக உபாசனையானது படியாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ ஹீன திருஷ்டிக்கும் மத்தியம திருஷ்டிக்குமாக இது சொல்லப்பட்டுள்ளது. சில ஆள்கள் இருப்பார்கள், திருஷ்டியே இல்லாத ஆளுகள், அந்தர்கள். அவங்க என்ன பண்ணணும், முதல்ல அவங்களுக்கு கண்ணு வரட்டும், அதற்கப்புறம் இது வரட்டும். உபாசனைனா திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். தியானிக்கிறதுக்கே சக்தி இல்லாத ஆளுகளுக்கு என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு கர்மயோகம். இப்போ கர்மயோகம்ங்கிறது உபாசகர்களுக்கும் கீழே இருக்கிற நிலை. அவர்களுக்கு எந்த திருஷ்டியும் கிடையாது. அவர்கள் முதல்ல திருஷ்டியை அடையணும். என்ன திருஷ்டி அடையணும்? ஹீன திருஷ்டி ஆகணும். அதற்கப்புறம் மத்தியம திருஷ்டி. அவர்களுக்காக உபாசனை சொல்லப்பட்டுள்ளது என்று இந்த 16வது காரிகை வரை கௌடபாதர் என்ன செய்கின்றார் என்றால், ஜீவன் தோன்றவில்லை ஸ்ருதியின் அடிப்படையில் என்று நிலைநாட்டி விட்டார். இனி அதற்கு பிறகு என்ன வரணும்? ஜெகத் தோன்றவில்லை யுக்தியின் அடிப்படையில், பிறகு ஸ்ருதியின் அடிப்படையில்னு வரணும். அதற்கு முன்னாடி இனி ஒரு டாபிக் வருகின்றது. அதுவும் மிக முக்கியமான கருத்து. 17, 18, 19 இந்த 3 காரிகைகளில் மிக அழகான ஒரு கருத்தை கௌடபாதர் சொல்கிறார். இந்த 3 முக்கியமான காரிகைகள். அதற்கு பிறகு ஜெகத் நிஷேதம் வரும், யுக்தி ஸ்ருதி துவாரா. இங்கு என்ன சொல்கிறார் என்றால், அத்வைதிகளுக்கு விரோதி இல்லை. இதுதான் இதனுடைய சாரம். அத்வைதிகள் யாருடனும் விரோதிக்க மாட்டார்கள். அஜாத சத்ருகு. அத்வைதம் நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்னா நமக்கு எனிமியே இருக்க மாட்டார்கள். யாரோடத்துலையும் சண்டை போட்டுக்க மாட்டோம்னு அர்த்தம். சில சமயம் கிளாஸுக்கு வர்றதுக்கே ரகலை பண்ணிட்டு தான் வந்தாகணும். ஆனால் இங்கே கௌடபாதர் அப்படி சொல்கிறார், அத்வைதிகளுக்கு விரோதி கிடையாது, துவைதிகளுக்கு விரோதி உண்டு. இந்த 3 காரிகையினுடைய சாரம், துவைத மதம் அசாது. துவைத மதம் அசாது, அது சரியல்ல. இருமையை பற்றி பேசுபவர்களுடைய கருத்து தவறு. பிறகு அத்வைதிகளுக்கு விரோதி இல்லை. இந்த 2 கருத்து தான் பேசுகிறார். இப்போ நம்ம இதனுடைய தாத்பரியத்தை பார்ப்போம். துவைத மதம் அசாது, அதற்கு என்ன காரணம்? துவைதிகளினுடைய கருத்து தவறு. அதற்கு என்ன காரணம் என்றால், முதல் காரணம், சாஸ்திர உபபத்திபியாம் ந அவதாரிதம்.
சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டும் தர்க்கத்தினுடைய துணை கொண்டும் அவர்களுடைய கருத்து நிலைநாட்டப்படவில்லை. சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலும் அவர்கள் தர்க்கமும் கூட ஒழுங்காக பண்ணால் பரவாயில்ல, அதுவும் ஒழுங்கில்லை. தர்க்கத்தினாலும் அவர்களுடைய கருத்தானது நிலைநாட்டப்படவில்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, துவைத மதத்தினுடைய இருக்கின்ற குறையை நம்ம தர்க்கத்திலையும் காட்டலாம், சாஸ்திரத்தின் மூலமாகவும் காட்டலாம். உன்னுடைய துவைத மதம் தவறு, தர்க்கத்தின் மூலமாக நிலைநாட்டலாம். என்னுடைய அத்வைதத்தை தர்க்கத்தின் மூலமாக நிலைநாட்ட முடியுமா இல்லையாங்கிறத பற்றி பேச்சில்லை. உன்னோடது தப்புன்னு என்னால் நிலைநாட்ட முடியும். பிறகு என்ன சொல்லுவான், தர்க்கத்தினால எங்களது நிலைநாட்ட முடியாதுங்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்ல போகிறோம். உன்னுடைய மதம் தவறுன்னு தர்க்கத்தில் நிலைநாட்டலாம், பிறகு சாஸ்திரத்தின் மூலமாகவும் நிலைநாட்டலாம். ஆனால் இந்த இடத்துல கௌடபாதர் சொல்கிற ஒரு யுனிக் காரணம் என்னன்னு சொன்னால், துவைதிகளினுடைய மதம் தவறு. அதற்கு காரணம் துவைத ஞானத்திற்கு பிறகும் அவர்களிடம் ராகத்வேஷம் இருப்பதனால். துவைதினாம் மதம் அசாது ராகத்வேஷ சத்வாத். ராகத்வேஷம் அவர்களிடம் இருப்பதனால் அவர்களுடைய மதம் தவறு. இதுதான் ஒரு முக்கியமான கருத்தை இங்கே சொல்கிறார். இது என்ன என்றால், இப்போ ஒருவர் சொல்கிறார், துவைதி சொல்கிறான், நான் ஒரு தத்துவத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறான். பிறகு என்னுடைய இந்த மதமானது உங்களுக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு, அந்த மதத்தை கேட்டதற்கு பிறகு என்ன வருகின்றது மனசுக்குள்ள, ராகத்வேஷம் தொடர்கிறதுன்னு வச்சுக்கோமே. அவருடைய தத்துவத்தை கேட்டதற்கு பிறகு, புரிஞ்சிட்டதற்கு பிறகு ராகத்வேஷம் தொடர்ந்தால் இது எதை காட்டுகிறது, உன்னுடைய தத்துவம் என்னுடைய ராகத்வேஷத்தை நீக்கிறதுக்கு சக்தி இல்லை. இப்போ எனக்குள்ள ராகத்வேஷம் இருக்கின்றது, முன்னமும் ராகத்வேஷம் இருந்தது, இப்போவும் ராகத்வேஷம் இருக்குன்னு சொன்னால் உன்னுடைய தத்துவம் என் மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்பை நீக்கவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது உன்னுடைய தத்துவமானது தவறு. காரணம் என்ன, உன்னுடைய தத்துவம் சரியானதாக இருந்திருந்தால் உன்னுடைய தத்துவத்தினுடைய பலன் நான் அனுபவித்திருக்க வேண்டும், அல்லது யாராவது அனுபவிச்சிருக்கிறத பார்த்திருக்கணும். ஆனால் துவைதிகளிடம் இருக்கின்ற ராகத்வேஷம் இருக்கே, அது அசைக்க முடியாத ராகத்வேஷம். காரணம் என்ன, உன்னுடைய மதத்தில் இவ்வளவு தூரம் ராகத்வேஷம் வந்ததிலிருந்தே உன்னுடைய மதம் தவறு என்று தெரிகிறது. பிறகு அத்வைதிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், துவைதி மதம் அசாது, பிறகு அத்வைதம் சாதுங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எங்களுடைய மதம் சாது. காரணம் என்னன்னா, எங்களிடம் ராகத்வேஷம் கிடையாது. எதில் ராகத்வேஷம் இல்லைன்னா, அத்வைதத்தை நிலைநாட்டணுங்கிற விஷயத்திலையும் கூட ராகத்வேஷம் கிடையாது. காரணம் என்ன, எங்களுக்கு அத்வைதத்தை நிலைநாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் மனதில் நிலைநாட்டப்பட்டு விட்டது. இதை நான் கஷ்டப்பட்டு உன்னிடத்தில் நிலைநாட்ட மாட்டோம். நீ அழுதுட்டு கேட்கணும், சமித்பாணியோடு கேட்டால் ஏதோ பரிதாபமாக நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவோமே தவிர உன்னிடத்தில் ஆர்கியூ பண்ணிட்டெல்லாம் நாங்கள் நிலைநாட்ட மாட்டோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு இரண்டாவது ஆள் இல்லை, துவேஷத்துக்கும் ராகத்துக்கும். ராகத்வேஷம் எங்களிடம் ஏன் இல்லைன்னா, ராகத்வேஷ விஷய அபாவாத். ரெண்டாவது ஆள் இருந்தாத்தேன ராகமே துவேஷமே வரும். அப்படி அத்வைத மதம் சாது ராகத்வேஷ அபாவாத், துவைத மதம் அசாது ராகத்வேஷ ஆஸ்பதத்வாத். ராகத்வேஷம் ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் துவைத மதம் என்னாகும் தெரியுமோ, நல்லா நிலைநாட்டும். அதனால தான் முன்ன அடிக்கடி வந்துட்டு இருந்தது ஹிந்துவிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், சில துவைதிகளெல்லாம் அத்வைதிகளோட சேலஞ்சு பண்ணுறதுக்கு வருவீர்களா அப்படின்னு. காரணம் என்ன, எங்களிடம் ஒரு பெரிய வித்வத்துவம் இருக்குது, நாங்கள் நிலைநாட்ட போகிறோம், துவைதந்தான் உண்மைன்னு. அத்வைதிகள் யாராவது வருவீர்களா? அதற்கு வேறொரு இடத்துல ஒருவர் பதில் சொல்கிறார். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு எலி சிங்கத்துக்கிட்ட சேலஞ்சு பண்ணுதான், நீ என்னோட சண்டைக்கு வருவியான்னு. சிங்கம்
அதை சீரியஸாக எடுத்துட்டு எலிகிட்ட போச்சுன்னு வச்சுக்கோமே, இது யாருக்கு அவமானம்? சிங்கம் நீ என்னிடத்துல போருக்கு கூப்பிட்றையான்னு எந்திரிச்சு போச்சுன்னு வச்சுக்கோமே, யாருக்கு அவமானம்? அப்படி அத்வைதிகள் எழுந்து கொள்ளவே மாட்டார்கள். காரணம் என்ன? அதுதான் அத்வைதிகளிடம் ராகத்வேஷம் இல்லை. அதைத்தான் சொல்கிறாரு, துவைதிகள் அத்வைதிகளிடம் வெறுப்பு கொள்கிறார்கள். பை ஃபேக்ட் அவங்க சாஸ்திரத்தை படித்தாவே நமக்கு தெரியும், என்னென்ன தவறான வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் துவைதிகள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் சமஸ்கிருதத்தில் மோசமான வார்த்தை இருக்கான்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தையில் அத்வைதிகளை திட்டுவார்கள். ஆனால் அத்வைதிகள் அப்படி செய்வதில்லை. இப்படி ஏதாவது ஒரு அத்வைதி கொஞ்சம் எமோஷ்னலாக திட்டுனாலும் கூட குரு என்ன சொல்லுவார், நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. மிஞ்சி போனால் பைத்திகார மூர்க்கன், இதோடு நம்ம நிறுத்திக்குவோம், அதுக்கு மேலே நம்ம போகிறதில்லை. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். பிறகு இனியொரு காரணமும் சொல்கின்றார், அத்வைதம் அசாது என்பதற்கு. எப்படி என்றால், அத்வைதம் என்பது உண்மை, துவைதம் என்பது அத்வைதத்தினுடைய காரியம் என்று சொல்கிறார். காரியத்தோட காரணம் எப்பாவது கோவிச்சுக்குமா? கண்டிப்பாக கோவிச்சுக்காது. அப்போ என்ன சொல்கிறோம், அத்வைதம் காரணம், அத்வைதந்தான் மூலம், துவைதம் காரியம். காரியம்னு என்ன? அஞ்ஞானத்தினுடைய காரியம். அதனால் நமக்கு துவைதத்து மேலே வெறுப்பில்லை. துவைதம்ங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படியை போல என்று இந்த 3 காரிகைகளில் துவைத மதம் அசாது என்றும் அத்வைத மதம் சாது என்றும் நிலைநாட்டுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.